சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்திற்கு ஸ்டாலினுக்கு சம்பந்தம் உண்டு என்கின்ற பரபரப்பான செய்தி வெளியாகியிருக்கு. அதாவது திமுக வர்த்தக அணி செயலாளர் காசிமுத்து மாணிக்கம் வெளியிட்டிருக்க அறிக்கையில் மேம்பால வழக்கில் பெங்களூரில் இருந்து நேராக நீதிபதி அசோக்குமார் வீட்டுக்கே காலை 11 மணிக்கு சென்று சரண்டர் ஆனவர் தற்போதைய முதல்வர் மு.க. ஸ்டாலின் பின்னர் சிறைக்கு சென்று விடுதலையும் ஆனார் என சொல்லியிருக்காரு. அந்த வழக்கு என்ன ஆனது? 2011 முதல் 2021 வரை அதிமுகவினர் என்ன செஞ்சாங்க? சிறை என்றவுடன் ஓடி போனவர் இல்லை ஸ்டாலின். சிறை என்றதும் ஓடோடி வந்தவர் அவர். கரூரில் உங்கள் உறவு 41 பேர் இறந்தார்கள் என்கிறீர்கள். அதை 91 ஆகாமல் பார்த்து கொண்டவர் முதல்வர் ஸ்டாலின். 2 கோடி உறுப்பினர்கள் கொண்ட இயக்கம் என கூறும் தாவேகாவில் ஒருவரை கூட மருத்துவமனையில் காணவில்லை. ஓடிப்போன நீங்கள் எங்களை ஓடியவர்கள் என்று கூறுவது வடிகட்டிய பொய். காசு இருக்கிறது என்பதற்காக எதை வேண்டுமானாலும் பேசும் போக்கை ஆதவ் அர்ஜுனா மாற்றிக்கொள்ள வேண்டும். பட்டியல் வன்னியர் சமூகத்தை சேரவிடாமல் திமுக சதி செய்வதாக அன்புமணி கூறுகிறார். பட்டியல் இனத்தை மட்டுமல்ல, பாமக நிறுவனர் ராமதாஸையும் சேர்த்து அன்புமணியிடம் இருந்து காப்பாற்றி வருவது திமுக தான். அன்புமணிக்கு கேபினட் அந்தஸ்தில் சுகாதார அமைச்சர் பதவி வாங்கி தந்தது திமுக தான் என்பதை மறக்கக்கூடாது என சொல்லியிருந்தார். மேலும் கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் என்பது ஆல்ரெடி பிளான் பண்ண ஒரு மர்டருக்கு சமமானது. ஏனென்றால் திமுக என்பது அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கவில்லை. அங்கு பாதுகாப்பு படை பிரிவு போலீஸாரும் கம்மியாக தான் இருந்தாங்க. மேலும் செந்தில் பாலாஜி அவர்தான் இந்த கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்திற்கு தொடர்புடையவர் என மறைமுகமாக சொல்லப்படுவது மட்டுமில்லாமல் தாவேகாவினர் நேரடியாக குற்றம் சாட்டியுள்ளார்கள். ஆதவ் அர்ஜுனா பேசுவது மிகவும் வேடிக்கையாக உள்ளது என தற்போது அனைத்து தரப்பு ஊடகங்களாலும் விமர்சனம் செய்யப்பட்டு வருகிறது. விஜய் அவர்கள் தற்போது ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் ஆட்சியை பிடிக்க முடியாது, அவர் ஒரு பொம்மை முதலமைச்சர், அவரை விலக்கிவிட்டு நாங்கள் யார் என்பதை நிரூபிப்போம், எத்தனை தடவை எங்களை கீழே விழ வைத்தாலும் நாங்கள் மீண்டும் எழுந்து ஓட ரெடியாகிவிட்டோம், கண்டிப்பாக திமுகவின் ஆட்சி அகற்றப்படும், அதுக்கான நேரம் வந்துவிட்டது, இன்னும் 6 மாத காலங்கள்தான், அதற்குள் ஸ்டாலின் சொன்ன வார்த்தைகளையும் சொன்ன வாக்குறுதிகளையும் நிறைவேற்ற சொல்லுங்கள் என விஜய் சொன்னதாக தற்போது பரபரப்பான ஒரு நியூஸ் போய்கொண்டிருக்கிறது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்திற்கு யார் தொடர்பானவர்? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் பதிவிடுங்க.